ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம 3 பிளேட் அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். இதில் இந்த ரெண்டும் நல்லாவே சுற்றலை. ஏன்னா இந்த பிளேட்லேருந்து டிஸ்க்கு இந்த கலர் உள்ளதை மட்டும் எடுத்துக்கிடுவோம். இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதை எடுத்து இதை எடுத்துக்கிடுவோம். இது ரெண்டுமே இந்த டிப்பு மட்டும் எடுத்து வச்சு வைக்கலாம். இந்த பிளேடுக்கு நான் இதுக்கு மட்டும் நான் பேரை வச்சுக்கிறேன். இதுக்கு மட்டும் காப்பி வால்ட்ரி ஐக்கன் வச்சுக்கிறேன். இதெல்லாம் பார்க்குறது வால்ட்ரி ஐக்கன் நிற்குது. அது சுற்றும் போது பார்க்குறதுக்கு சரி ஓகேங்களா. வால்ட்ரி ஐக்கன் மணிக்கு ஒரு ஷீல்டு மணிக்கு உருவாக்குதா, அதனால் இது பேர் காப்பி வால்ட்ரி ஐக். இந்த ரெண்டுக்கும் நீங்கள் பேர் வைங்க. இது ப்ளூ, இது க்ரீன் பேர் வைங்க. எந்த கமெண்ட்டுக்கு அது கிடைக்கிறதோ அதான் இதோட பேர். சரி நெல்லுங்க. நான் இங்கே க்ளீனாக இருக்குது. நான் இங்கே பேட்டரி போட்டுரும். நீங்கள் இதுக்கெல்லாம் பேர் வைங்க. இதே தனியாக இந்த ரெண்டையும் பண்ணால் நான் போயிடும். எது முதல்ல ஸ்டேடியம் அவுட்டோ அதுதான் ஃபர்ஸ்ட் அவுட்டு. ஸ்ட்ரிங் வந்து டப்புன்னு நான் சொன்னார். மட இதான் இருக்குது. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருந்துக்கணும். சாப்பிட்டா நாளைக்கு ஒரு பிளேடு, அடுத்த வாரத்துக்குள்ளே ஒரு பிளேடு, இதே மாதிரி சீப்பாக ஒரு பிளேடு வாங்கி அதுக்கான ஒரு லான்ச்சர் எடுத்து இதெல்லாம் அவுட் ஆகும். இல்லைங்க வரேன். இது என்ன அப்புறம் ஸ்டேடியம் ஸ்டேடியம் பிரிண்டர் எடுத்துக்கலாம். இருந்த மாதிரி வச்சுட்டேன். சும்மா தோண இதுவாச்சும் ஸ்டேடியம் ஓட்டாக தான் பார்ப்பேன். என்ன இருந்தாலும் பரவாயில்தான்.
ஹெவியா அட்டாக் எதுவும் கொடுக்க மாட்டேங்குது. கொடுத்தா பறந்தோம். இது கொடுத்தாட்ட வந்து ஸ்டேடியம் ஓட்டு இல்லை, ஸ்டேடியம் ஓட்டே ஆக மாட்டேங்குது. ஸ்டேடியம் ஓட்டா வெயிட்டே இருக்கும். முடிஞ்சு இன்னும் சுற்றிட்டு இருக்க முடியாது. ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.